அன்பான டான் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் விதியை மதியால் வெல்ல முடியும். அதே நேரம் நமக்கு புத்தியும் தைரியமும் இருந்தால் கூட எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலும் தப்பி வரக்கூடும். இந்த கதையினை ஒரு வௌவாலினுடைய கதையினூடாக பார்ப்போம். ஒரு காட்டில் நிறைய மரங்கள் காணப்பட்டது. அந்த மரத்தில் வௌவால் கூட்டம் கூட்டமாக வந்து தங்கும். அவ்வாறு கூட்டம் கூட்டமாக வந்து தங்கும்போது ஒரு வௌவால் நிறைய நேரம் தன்னை மறந்து ஆழ்ந்து உறங்கியது. அப்போது உறங்கும்போது அதனுடைய பிடி நழுவி கீழே விழுந்தது. கீழே விழும்போது கீரி ஓடி சென்று அந்த வௌவாலை பிடித்து விட்டது. இப்போது கீரி அந்த வௌவாலை தின்பதற்காக ஆயத்தம் செய்தது. வௌவால் பயந்தவாறே, கீரியே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்னை ஏன் உண்கிறாய்? அதற்கு கீரி சொன்னது, எனக்கு பறவைகள் என்றால் பிடிக்காது. அதற்கு வௌவால் சாதுரியமாக, நான் பறவை இல்லை, பறவை முட்டையிடும், நான் குட்டி போட்டு பால் கொடுக்கின்றேன், என்னை எதற்காக உண்கின்றாய்? நான் பாவம் அல்லவா என்று கெஞ்சியது. உடனே கீரி பிள்ளை, சரிதான், உன்னை உண்பது தகுதியும் அல்ல, எனக்கு அது மனச்சாட்சியை பொருந்தாது. நீ ஒரு பறவை அல்லத்தானே, விலங்கு, நீ சென்று விடு என்று கூறி வௌவாலை விட்டுவிட்டது. வௌவால் உயிர் பயத்துடன் தப்பி ஓடியது. மீண்டும் ஒரு நாள் இதே வௌவால் மரத்தில் அவ்வாறு நித்திரை கொள்ளும்போது தன்னுடைய பிடி தவறி மீளவும் விழுந்துவிட்டது. இப்போது மீளவும் விழுந்த வௌவாலை அதே கீரி ஓடி சென்று கவ்வியது. இப்போது கீரி வௌவாலை தின்ன ஆரம்பிக்கும் நேரம். ஆசையாக வௌவாலை தின்ன ஆரம்பித்தது. அதற்கு வௌவால், கீரியே, அன்றுதான் சொன்னாயே பறவைகள் உனக்கு பிடிக்காதென்று, விலங்கான என்னை நீ ஏன் கொள்கின்றாய்? மீளவும் கெஞ்சியது. உடனே கீரி, நான் பறவைகளுடன் உடன்படிக்கை செய்துவிட்டேன், பறவைகளை என்னை சாப்பிடுவதில்லை, விலங்கைத்தான் நான் சாப்பிட போகின்றேன். உடனே வௌவால், எனக்கு இவ்வளவு நாளும் தெரியாது, நான் ஒரு பறவை அல்ல, நான் விலங்கு அல்ல, இப்போது நான் ஒரு பறவை. நீ செய்த உடன்படிக்கையின் பிரகாரம் நீ பறவைகளை உண்ணமாட்டாய், விலங்கைத்தான் உண்பாய். ஆனால் நான் இப்போது ஒரு பறவையாக மாறியது எனக்கு இப்போதுதான் தெரியும் என மீளவும் கெஞ்சியது. இப்போது கீரிக்கு தர்ம சங்கடமான நிலை. ஆனால் சற்று யோசித்து, சரி சரி, பறவையாக இருந்த நீ இப்போது ஒரு விலங்கென்று சொல்கின்றாய், என்னையே குழப்பி விட்டாய், சரி, நான் உன்னை உண்பதில்லை என மீளவும் உயிர் பிச்சை அளித்தது. வௌவால் மரண பயத்துடன் ஓடி சென்று மரத்தில் தஞ்சமடைந்தது. இது சற்று வேடிக்கையான கதையாக தெரியலாம். ஆனால் வௌவால் தன்னுடைய உயிருக்கு வந்த ஆபத்தான நேரத்தில் வௌவால் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டது. தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி தான் தப்பும் முறையினை பார்த்து தன்னை தப்பித்து ஆபத்தில் இருந்து காத்து கொண்டது. இன்றும் என்றும் எமக்கும் நிறைய ஆபத்துக்கள் வரலாம், நிறைய ஆபத்தான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளலாம். ஆனால் புத்தியும் தைரியமும் சாதுரியமும் இருந்தால் எந்த இடத்திலும் கூட நம்மால் ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்த்து ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர முடியும். அதற்கு கொஞ்சம் புத்தியை சாதுரியத்தை பாவிக்க வேண்டும். அதைத்தான் இந்த கதை சுட்டி நிற்கின்றது. மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவனா. நன்றி, வணக்கம்.